சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாகிஸ்தான்ல நடக்குது. பாகிஸ்தான்ல நடக்கிறங்காட்டியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெறைய நாடுகள் வந்து பாகிஸ்தானுக்கு இதுக்கு முன்னாடி வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டதில்ல. ஒரு பாதுகாப்பு காரணமா வந்து ஒரு முன்னணி பிளேயர்களா வந்து எந்தெந்த டீம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டாலும் முன்னணி பிளேயர்களா வந்து பாதுகாப்பு காரணமா வந்து பாகிஸ்தானுக்கு சென்றதில்லன்னே சொல்லலாம். இதனாலேயே வந்து பாகிஸ்தானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் வந்து ஹோம் கிரவுண்ட்ல இருக்கும். இத தவிர இந்திய அணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து, பாகிஸ்தான் நடக்கிற சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு பதிலா வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஹைப்ரிட் மாடல்ல வைங்க அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்திய அணி வலியுறுத்திக்கிற காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஐசிசி வந்து முடிவெடுப்பாங்களா அப்படிங்கிற மாரி கேட்டுக்கிறாங்க. பிசிசிஐ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு பாதுகாப்பு காரணமா வந்து நாங்க பாகிஸ்தான் செல்றத வந்து தவிர்க்கிறோம் அப்படிங்கிற மாரி தெரிவிச்சு, அதுக்கிடையில வந்து எங்களுக்கு ஒரு ஹைப்ரிட் மாடல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரிக்கெட் மேட்ச் நடத்தணும். குறிப்பா சொல்லப்போனா எங்களுக்கு ஸ்ரீலங்காவோ அல்லது யுஏஇலயோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து, எங்களுக்கான மேட்ச் மட்டும் வந்து ஹைப்ரிட் மாடல்ல நடத்துங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனா பிசிசிஐ வந்து தெரிவிச்சுக்கிறது வந்து ஐசிசி வந்து நிகரிப்பாங்களா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஐசிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரிச்சஸ்ட் போர்டா வந்து இந்தியன் கிரிக்கெட் கவுன்சில் இருந்தாலுமே, ஆனா வந்து ஐசிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஷெட்யூலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு குரூப் வந்து இந்தியா, பாகிஸ்தான் மேட்ச் போட்டுருக்காங்க. அப்படி பார்த்தா வந்து பாகிஸ்தான் வந்து ஹைப்ரிட் மாடல் நடந்ததுன்னா, பாகிஸ்தான் கூட நடக்கிற மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாகிஸ்தான்ல நடக்காம, ஒருவேளை ஸ்ரீலங்காவோ இல்ல யுஏஇல நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாகிஸ்தானுக்கு வந்து அது பின்னடைவாவே நடக்கப்படும்னே சொல்லலாம். ஏன்னா வந்து பாகிஸ்தான்ல வந்து பாகிஸ்தான் கூட மேட்ச் வந்து பாகிஸ்தான்ல நடந்தா வந்து அவங்களுக்கு ஒரு ஹோம் அட்வான்டேஜாவே இருக்கும் அப்படிங்கிற மாரி இருக்கு. இத தவிர வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்திய அணி வந்து ஒரு வேள வந்து ஐசிசி வந்து நிராகரிச்சுட்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்திய அணியோட மேட்ச் இந்திய அணிக்கு பதிலா வந்து ஸ்ரீலங்காவோ ஏன்னா வந்து ஸ்ரீலங்கா வந்து உள்ள வந்து டாப் 8 ரேங்கிங் இல்லாதங்காட்டி ஸ்ரீலங்கா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு தகுதி பெறாதங்காட்டி வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்திய அணி வந்து நிராகரிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்திய அணி சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு செல்லலைனா வந்து இதே திரும்பி ஐசிசியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஹைபிரிட் மாடல் அனுமதிக்கலைன்னா இந்திய அணி ஒரு வேளை வெளியே போயிட்டா ஸ்ரீலங்கா தான் வந்து உள்ள போகும். இந்தியாவோட என்னென்ன மேட்ச் ஷெட்யூல் இருக்கோ அது அப்படியே வந்து ஸ்ரீலங்கா விளையாடுற மாரி வந்து மாத்திருவாங்க ஐசிசி வந்து. இதனால இந்திய அணி வந்து என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னும் 1 மாசம் இருக்கிறங்காட்டி காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்திய அணி ஒரு பாதுகாப்புக்குள்ள நம்ம ஒரு அதிகப்படுத்தினா பாகிஸ்தான் செல்வாங்க. ஒரு செல்லாமையும் இருப்பாங்க. அதுக்கு வரப்போல தான் பார்க்கணும்.